இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஏடிஎம் பண பரிவர்த்தனை கட்டண உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதிலே மத்திய அரசு அனைவரையும் வங்கி கணக்குகளை தொடங்க வலியுறுத்தியது. பின்னர் பண மதிப்பிழப்பு வந்தது டிஜிட்டல் இந்தியா என்ற முழக்கத்துடன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வரக்கூடிய மே 1ஆம் தேதி முதல் ஏடிஎம் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு கூடுதல் கட்டணம் என ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஏடிஎம்களில் பணம் எடுக்க இனி 23 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்க ஆர்பிஐ வங்கிகளுக்கு அனுமதி அளித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மக்கள் தேவைக்கு அதிகமாக பணம் எடுக்க வழிவகுக்கும் என்றும் குறிப்பாக ஏழைகளின் நிதி உள்ளடக்க நோக்கங்கள் நிராகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது கணினிமயமாக்கல் அல்ல என்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட சுரண்டல் என்றும் அவர் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஏழைகள் தொடர்ச்சியாக சுரண்டப்படுகிறார்கள் என்ற கோணத்திலே அவர் தன்னுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். வழக்கமாக ஏடிஎம்களில் சொந்த வங்கியினுடைய ஏடிஎம்மாக இருந்தால் 5 முறை பணம் எடுக்கலாம் இலவசமாக. அதே போல மற்ற வங்கி கணக்குகளில் ஏடிஎம்களில் 3 முறை இலவசமாக பணம் எடுக்கலாம். அதற்கு மேல் பணம் எடுப்பதாக இருந்தால் ஒரு தொகை கட்டணமாக நாம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு முறையும் பணம் எடுக்கும் போது இது கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில், அதுவே ஏற்கனவே சிரமமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 2 ரூபாய்க்கு மேல் கூடுதலாக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் என்பதனாலே இது மக்களுக்கு கூடுதலான பணச்சுமையை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.